ஏ நண்பா நண்பீஸ், நான் உங்கள் மணி. இது குக்கு வித் பட்டீஸ். இன்னைக்கு நம்ம சிக்கனை வச்சு மதுரை ஸ்டைல ஒரு ரெசிபியும் கொங்கு ஸ்டைல ஒரு ரெசிபி பண்றோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏ நண்பா நண்பீஸ், நம்ம இப்போ மதுரை ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம பிரியாணி இலை, சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கோம். இதை வாங்க நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை மிதமான ஹீட்டில் வறுத்துக்கலாம், வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம நண்பீஸ், இன்னைக்கு சரியான பசிங்க. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது பண்ணி கொடுங்கன்ட்டு. அவங்க ரைஸ் மட்டும் தான் இருக்குது, சிக்கன் வாங்கிட்டு வந்து நீயே பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னங்க நமக்கு என்ன கஷ்டமா? குடுன்னு ஓடிங்க இருக்க. சிக்கனை பொடி பொடியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். வாங்க இப்போ மதுரை ஸ்டைலில் சிக்கன் பண்ணுவோம். எப்படி கமகமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு கடாயில் எண்ணெயை வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சீரகம் எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அனல் பறக்குதா? இது கூட நம்ம சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். மதுரை ஸ்டைலில் ஒரு சுக்கா பண்ண போகிறோம், நல்லா ஜம்முன்ட்டு. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக வரமிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதெல்லாங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சிக்கனை போட்டுருங்க, நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், சிக்கனை போட்டோன்னே சிக்கன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அப்போ லைட்டாக சீரகத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருங்க, அப்புறம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அதெல்லாம் இங்கே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு சுக்கா அருமையாக ரெடி ஆயிரும். இங்கே இருங்க, ஆவி பறக்குது பாருங்க. மதுரை குலுங்க குலுங்க ரனையாண்டி பாட்டு பாடி. அருமையான சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அப்படியே மதுரை ஸ்டைலு சுக்கா அருமையாக இருக்குது பாருங்க. பார்க்கும்போது சாப்பிட்ணும் இருக்குது. நீங்கள் இது ஒயிட் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம கொங்கு ஸ்டைலில் எப்படி சிக்கன் கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். அதிக காரம் விரும்புகிறவங்க இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உண்மையாக வேறு லெவல் ஸ்பைசியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ சின்ன கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம விதையில எடுத்து வச்ச வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்ருங்க. வெங்காயத்துக்கு நம்ம எப்போவுமே தனியாக உப்பு போடுவோம். ஸோ வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயத்தோட டேஸ்ட் உங்களுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம்.
சிக்கனு வெங்காயமும் கரெக்டாக உங்களுக்கு வதங்கி வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு எந்த ரெசிபியும் சேர்க்க தேவையில்லைங்க. இதுக்கு பேர் தான் உங்களுக்கு சோம்பேறி சிக்கன் இல்லை பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லுவாங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குறோம். அதாங்க, நல்லா கிண்டி விட்டுருங்க. நமக்கு நாட்டுக்கோழினா தண்ணி சேர்க்கணும், இது பிராய்லர் கோழி தான். ஸோ தண்ணி சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆவி பறக்கும், அப்போயே நமக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சுன்ட்டு. ஒரு 10 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்க, சோம்பேறி சிக்கன் நல்லா காரசாரமாக பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடிங்க. இங்கே வாங்க வாங்க, இதே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா காரசாரமாக. நண்பா நண்பீஸ், நம்ம மதுரை ஸ்டைலில் ஒரு ரெசிபியும் கொங்கு ஸ்டைலில் ஒரு ரெசிபி பண்ணிட்டோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல நம்ம கொங்கு ஸ்டைலில் உள்ள ரெசிபியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காரசாரமா வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. நீங்க மறக்காம இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க என்னோட ஃபேவரட் மதுரை ஸ்டைல்ல எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆகா, மதுரை ஸ்டைல்னாலே தனி ஸ்டைல் தாங்க, வேற லெவல் டேஸ்ட். இந்த சுக்காவை நீங்க மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ரெசிபிக்கு என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டிக்கோங்க. நண்பா நண்பீஸ், இன்னைக்கான குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு வயசானவருங்க அழகான ஒரு வாத்து வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த வாத்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு தங்க முட்டை, ஒரு ஆத்து ஓரமா ஒரு தங்க முட்டை போட்டுச்சு. உடனே இந்த வயசானவர் பார்த்து இங்கங்கடா தங்க முட்டை இருக்கு அப்படின்னு அதை கையில எடுத்து பாக்குறாரு. எடுத்து தங்க முட்டை இருக்கு, சரி அதை அப்படியே விட்டுறாரு. ஏன்னா அவருக்கே தெரியாது அந்த வாத்து தான் போட்டுச்சுன்ட்டு. ஒரு 2 நாள் கழிச்சு பாக்குறாரு. பார்க்கும்போது அந்த வாத்தை அடகாத்து வச்சிருப்பாங்கல்ல, அங்க கொண்டு போய் பார்க்கும்போது அங்க ஒரு தங்க முட்டை இருந்துச்சு. என்னடா தங்க முட்டை இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த வாத்து தங்க முட்டை போடுற வரையும் வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. கரெக்டா தங்க முட்டை போடும்போது அந்த வாத்தை பார்த்துடுறாரு. இப்படி அவருக்கு தங்க முட்டையா கிடைச்சிக்கிறதுக்கு அந்த வாத்துல இருந்து அவருக்கு தங்க முட்டை நிறைய கிடைச்சிருச்சு. ஒரு நாள் யோசிக்கிறாரு, இந்த ஒரு வாத்து ஒவ்வொரு தங்க முட்டையா போட்டுக்கிறீங்க, நம்ம அது வயிற்ற கிழிச்சா ஒரு 10 தங்க முட்டையாச்சும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த வாத்தை கொன்னுடுறாரு. கொன்னு வயிற்ற கிழிச்சு பார்க்குறாரு, ஒரு முட்டை கூட இல்லை. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்க வரீங்கன்னா, பேராசை வந்து எப்போவுமே பெரு நஷ்டத்தை தான் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு ஒருத்தர் ஒரு காசு கொடுக்குறாங்களோ, இதெல்லாம் நீங்கள் ஒரு தங்க முட்டையாக பாருங்க, ரொம்ப அற்புதமானது. நீங்கள் அவங்கள காயப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து மொத்தத்தையும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தில் முடிஞ்சிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் பேராசை மட்டும் உங்கள் எண்ணத்தில் இருக்கவே கூடாதுங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கான குட்டி ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். பாய் பாய்.